ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா அறுசுவை உணவு. அம்மா அறுசுவை உணவில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா முட்டைக்கோஸ் பக்கோடா. முட்டைக்கோஸ் பக்கோடா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 150 கிராம் முட்டைக்கோஸ், 150 கிராம் கடலை மாவு, 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம், 100 கிராம் நிலக்கடலை, 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 50 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 பெரிய கட்டி பூண்டை நம்ம தட்டி வச்சுருக்கோம், தேவையான அளவு கருவேப்பிலை, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, சிறிதளவு பெருங்காயத்தூள். இதை வச்சு எப்படி முட்டைக்கோஸ் பக்கோடா செய்யலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு போட்டுக்கலாம், கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்குங்க, மிளகாய்த்தூள் போட்டுக்குங்க, பெருங்காயத்தூள் போட்டுக்குங்க, தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்குங்க, பூண்டு போட்டுக்குங்க, கருவேப்பிலை போட்டுக்குங்க, பொட்டுக்கடலை போட்டுக்குங்க, நிலக்கடலை போட்டுக்குங்க. எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிறிதளவு தண்ணி தெளிச்சுக்குங்க. அதிகமாக தண்ணி தெளிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்குங்க. இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க. மாவு எடுக்கும் போதே இப்படி இந்த மாதிரி உதிரி உதிரியாக வர மாதிரி ஃபுல்லாக நல்லா பசிச்சுக்குங்க. எண்ணெயில் போய் நம்ம பொரிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு, எண்ணெயில் காஞ்சிருச்சு. நம்ம முட்டைக்கோஸ் பக்கோடா போட்டுக்கலாம். இந்த மாதிரி மாவு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உதிரி உதிரியாக போட்டுக்கலாம். பரவலாக இந்த மாதிரி உதிரி உதிரியாக போடுங்க. ஒரு பக்கம் வெந்துருச்சு, இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு, இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெய் ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மற்றதையும் நம்ம முட்டைக்கோஸ் பக்கோடா போட்டு வந்துடலாம், எண்ணெயில் போட்டு வந்துடலாம். சுவையான மொறுமொறு முட்டைக்கோஸ் பக்கோடா சமையல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டைக்கோஸ் பிடிக்காதவங்களுக்கு, பொரியலாக பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி பக்கோடாவை செஞ்சு கொடுக்குறப்ப குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திடுங்க. தேங்க்யூ.